தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவை சேர்ந்த அரியநாயகிபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தங்க கணேஷ் அண்டு மாலதி சேம்பர்ல வேலை செய்யறாங்க, செங்கல் சூளையில. அவங்களுடைய பையன் தேவேந்திர ராஜா நேற்று காலையில ஸ்கூலுக்கு போறதுக்காக அவங்களுடைய பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க அப்பா பஸ் ஏற்றி விடுறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பான கெட்டியமால்புரத்துல அந்த பையனை கீழே இறக்கி ஒரு 3 பேர் சக வயசு கொண்ட மாணவர்கள், ஒருத்தர் பள்ளிக்கூடத்துல டிஸ்மிஸ் ஆனவர், அப்புறம் 2 பேர் சேர்ந்து அந்த பையனை கண்டம் துண்டமா வெட்டி இருக்கிறாங்க. தலையில பலத்த காயம், நுரையீரல்ல மிக பெரிய அளவுக்கு காயம் ஏற்பட்டு 3 விரல்களை அவர் வெட்டப்பட்ட இடத்துல இருந்து உறவினர்கள் அந்த அக்கம் பக்கத்துல வந்தவங்க எடுத்து போயிருக்காங்க. ஒரு விரல் எங்கன்னு தெரியல, 4 விரல் துண்டிக்கப்பட்டிருக்கு. இது செய்தி பரவலாக சில ஊடகங்களில் வெளியில வந்தது. அந்த 3 பேரை 5 தனிப்படைகளை அமைச்சு கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வரைக்கும் இதாச்சு. தகவல் அறிஞ்ச உடனேயே புதிய முயற்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆணையின் பேர்ல புதிய முயற்சியுடைய மாநில வழக்கறிஞர்கள் பிரிவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ரமேஷ் அண்ட் ஜெகன், அப்புறம் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ராமர், அப்புறம் குமார், அப்புறம் மாரிமுத்து கிருஷ்ணன் சொல்லிட்டு புதிய முயற்சியுடைய நிர்வாகிகள் நேரில் போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறினது மட்டும் இல்லாம தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் போன்ல அவங்க பெற்றோர்கள்ட்ட ஆறுதல் கூறியிருக்கிறார். இது செய்தி. அதன் பிறகு சில அரசியல் இயக்கங்கள் அறிக்கை விட்டாங்க. சில ஊடகங்களையும் இந்த செய்தியை பார்க்க முடியுது. அதன் பிறகு அவங்க பெற்றோர்கள்ட்ட நம்ம போன்ல தொடர்பு கொண்டு என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்ச பொழுது, கபடி விளையாடுறதுல ஒரு மோட்டிவ் என்னன்னா, கடந்த பொங்கல் அப்போ அவர் அந்த பையன் இருக்கார் இல்லையா, அந்த பையன் தேவேந்திர ராஜா, அவர் கபடி பிளேயர், கெஸ்டா போய் விளையாடக்கூடிய வாடிக்கையாக இருந்திருக்காரு. நிறைய டீம்களுக்கு அவர் போய் விளையாண்டு கொடுத்துருக்காரு. அவங்க ஊர்லயும் ஒரு நல்ல டீம் இருக்கு. அவர் பறைய சமூகத்தை சேர்ந்தவர், ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர். எல்லா ஊர்லயும் போய் கெஸ்ட் விளையாடக்கூடிய வழக்கம் கொண்டவர். அப்படி அந்த கெட்டியமால்புரத்தை சேர்ந்த டீமுக்காக இவர் விளையாட கூப்பிட்டுருக்காங்க. அவர் அதை மறுத்துட்டார். என்னன்னு தெரியல. முன்னால என்ன மாதிரியான இது இருந்ததுங்கிறது அந்த பையன் சொன்னாதான் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக மறுத்துட்டார். ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய கரியமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அணிக்காக விளையாடுறதுக்கு கேட்டுக்கிறாங்க. அங்க நாடார் சமூகம், கோனார் சமூகம் இருக்கிறாங்க. அந்த அணிக்காக விளையாட கேட்டும் பொழுது இவர் அங்க விளையாட போயிட்டாரு. அந்த அணி ஜெயிச்சிருது. ஜெயிச்ச உடனே அவர் கோப்பையோட அந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, இந்த செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த புகைப்படங்கள், போட்டோக்கள், அந்த காட்சிகள் எல்லாம் இந்த கெட்டியமால்புரத்தை சேர்ந்த இளைஞர்களால, அந்த அணியை சேர்ந்தவர்களால தாங்கிக்க முடியல. அவர்கள் மரபர் சமூகத்தை சேர்ந்தவர். தாங்க முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவரோட விருப்பம் விளையாடுறதும் அவருடைய விருப்பம். ஆனால் அந்த கோபம் இவரை எப்படியாவது பழி தீர்த்தாகணும், இவரை தாக்கி ஆகணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவோட சில தினங்களாகவே அந்த சம்பந்தப்பட்ட மூவரும் அவர் மேல ஒரு கோபத்தோடையே சுத்தி இருக்கிறாங்க. கடந்த 3 தினங்களாக நேரடியாக அவர்கள் ஊருக்குள்ளேயே போய் நோட்டமிட்டதாக தகவல் சொல்றாங்க. இறுதியாக சம்பவத்தன்று நேற்று காலை பேருந்துல ஏறினவர் அடுத்த ஸ்டாப்லயே இறக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே பதறுது. 18 வயசை கூட நிரம்பாத பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு அருவாளை எடுத்து தனக்கு பிடிக்காத தன் கோபம் கொண்டவர்களை வெட்டி சாச்சிடணும், கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆத்திரமும் கோபமும் அந்த துணிச்சலும் கேட்கறக்கே ஒரு மாதிரி இருக்கு. இந்த நாகரிக சமூகத்துல அதுவும் தமிழ்நாட்டுல அரிய பெரிய பெருமைகளை பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல சாதியை காரணம் வச்சு நீ என்கிட்ட இப்படி ஆடுவியா, நாங்க கூப்பிட்டா விளையாட வரமாட்டியா அப்படின்னு கூப்பிட்டு கொலை செஞ்சுற அளவுக்கான துணிச்சல், அந்த மனநிலை, இதெல்லாம் கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. சினிமாக்களில் கூட இந்த மாதிரியான காட்சிகளை நம்மளால பார்க்க முடியல. கடந்த சில வருடங்களாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய செய்தி எல்லாமே படிக்கக்கூடிய சிறார்களின் மீது படிக்கக்கூடிய சிறார்கள் தாக்குதல் நடத்துறாங்க. சும்மா தாக்குதல் கிடையாது, அடிதடி கிடையாது. நம்ம எல்லாம் படிக்கும் பொழுது ஸ்கூல்ல அவனை அடிச்சிட்டா மிஸ், கிள்ளிட்டா மிஸ், உங்க பையன் குறும்பு பண்றான், ஸ்கூலுக்கு வரமாட்டான், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் கிட்ட போகும். அந்த பெற்றோர்கள் அதுக்கே ஆசிரியர்கள் சொல்லி விடுவாங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி. ஆனால் அருவாள் எடுத்து, வீச்சருவாள் எடுத்து சக மாணவனை, சக வயது உடையவர்களை வெட்டி சாச்சரணுங்கிற மனநிலையோடு, இது எவ்வளவு பெரிய கிரைம், இதுதான் உச்சபட்சம். கொலை குற்றம்ங்கிறது எவ்வளவு பெரிய கிரைம். இதை கொலை செய்யற அளவுக்கான துணிச்சல் எப்படி ஒரு பள்ளி பருவத்திற்குரிய மாணவர்களுக்கு வரும்? அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பின்னணியாக இருக்கக்கூடியவங்களை ஏன் தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க? பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல சமூகங்கள் இருக்கு. நாடார் இருக்கிறாங்க, கோனார் இருக்கிறாங்க, ஆதிராவிட சமூகம், பறைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தேவேந்திர உலக சமூகத்தை சேர்ந்தவராகிறாங்க. ஏன் சம்பந்தப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே கூட பல இடங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த குணாதிசயம் எப்படி, யார் மூலமாக கடத்தப்படுது? யார் மூலமாக இவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான நஞ்சு, இவ்வளவு பெரித்தனமான அந்த
கேரக்டர் எப்படி அவங்களுக்கு வந்து வருது? இதை நினைச்சு பார்க்கும் பொழுதே அச்சுறுத்தலாக இருக்குது. ஒரு சமூகத்துக்கே எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. அண்மையில் வந்து ஹிடிம்பா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகம், அது வந்து மனித மாமிசத்தை, மனித ரத்தத்தை குடிக்கக்கூடிய, மனித மாமிசத்தை திங்கக்கூடிய வழக்கம் கொண்டவர்களாக அந்த குழு இருக்கும், அந்த இனம் இருக்கும், அந்த ஹிடிம்பாங்கிற அந்த இனம். அந்த இனம் காலப்போக்குல அழிஞ்சு அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு இந்த நவநாகரிக காலத்துல வாழ்றதுக்கு வந்துருவார். அவர் காவல்துறையில பணி செய்வார். அவர் காதலிக்கக்கூடிய பெண்ணோட கையில ஒரு அடிபட்ட உடனே அந்த ரத்தத்தை வந்து அவர் கையில எடுத்து பண்ணோடனே அந்த ரத்தத்தினுடைய வாடை, அந்த ரத்தத்தினுடைய சுவை அவர்கிட்ட போய் அவருடைய இறந்த மரபணுக்கள், அதாவது அவருடைய முன்னோர்களுடைய அந்த நினைவு, அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்த உடனே கன்னி பெண்களாக பார்த்து கடத்தி கொண்டு போய் அவருடைய ரத்தத்தை சொட்ட சொட்ட சட்டியில பிடிச்சு ரத்தத்தை குடிக்கக்கூடிய பழக்கம் வந்து இறுதியாக அவருடைய காதலியின் மூலமாக அது கண்டறியப்பட்டும் அவருடைய வரலாறு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, ரொம்ப தலைமுறைக்கு முன்னால அருந்து போன அந்த வழக்கம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இவருடைய முன்னோர்கள்ட்ட இருந்து அருந்து போன அந்த வழக்கம் இவருக்கு வந்து அந்த ரத்தம் குடிக்கக்கூடிய அந்த சுவை அவருக்கு வந்த உடனே கண்டுபிடிக்கப்படாத வரை, அதாவது இந்த குற்றத்தை இவர் தான் செய்யறாருன்னு கண்டுபிடிக்காத வரை இவர் அந்த குற்றத்தை செஞ்சுட்டே வருவார். பல பெண்களை இந்த ரத்தத்தை குடிப்பார். அதை போலதான் ஒரு சமூகத்தின் பின்னணி கொண்டவர்கள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான குற்றச்சம்பவங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது சுமத்தப்படுது. சும்மா சுமத்துல அவர்கள் குற்றம் செய்யறாங்க. சும்மா குற்றம்னா சும்மா குற்றம் கிடையாது, கொலை குற்றம் அளவுக்கு. இதிலும் கூட பலர் வந்து சமூகத்தின் பெயரால் இருக்கக்கூடியவங்க அந்த சமூகத்திற்கு ஆதரவாக, அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கூட இருக்கிறாங்க. ஆனால் கற்பனை செஞ்சு பாருங்க, அந்த குற்றவாளிகளின் மூலமாக தன் குடும்பத்திலேயே ஒரு இழப்பு ஏற்படுது. அவர்கள் வெறும் சமூகம் பார்த்து கூட குற்றம் செய்ய போறதில்லை. அந்த கொலை குற்றம் வரைக்கும் போறவங்களுடைய பின்னணியை அலசி ஆராய்ஞ்ச பொழுது சொந்த சமூகத்திற்குள்ளேயே, தங்களுடைய உறவினர்களுக்குள்ளேயே கூட கூலிக்காக அவர்களை போய் தாக்குறது, இந்த மாதிரியான பின்னணியும் அவர்களுக்கு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பின்னடைவை, எத்தனை 100 ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்து போடக்கூடிய வேலையை ஒரு தலைமுறை வருது பாருங்க. இதை திட்டமிட்டே ஒரு பாரம்பரியமாக, ஒரு மரபாக அந்த பெருமையை பேசுறது, நாமெல்லாம் வாளோட பிறந்தோம், நாமெல்லாம் ஓட பிறந்தோம் அப்படி இப்படின்னு பேசி ஊட்டப்படுகிற சாதி போதை, திரைப்படங்களின் மூலமாக கடத்தப்படுகிற சாதி போதை, நாமெல்லாம் இப்படித்தான் இருக்கணும், நாம வந்து நம்மளை எதிர்த்துட்டா அவங்கள வந்து வெட்டணும், குத்தணும், நம்முடைய அடையாளமே வன்முறை தான், இது வெறும் எதிர்த்தரப்பை மட்டும்தான் பாதிக்கக்கூடியதா, இந்த குற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இனி எதிர்காலம் அவ்வளவுதான், அவருடைய குடும்பத்தினுடைய நிம்மதி அவ்வளவுதான். இதை கிஞ்சித்தும் சிந்திக்காம யாரோ ஒருத்தர் லாபத்திற்காக தொடர்ந்து இந்த சாதி போதை ஊட்டப்படுது, அதை உள்வாங்குகிறார்கள். வன்முறைதான் தங்களுடைய அடையாளம் என்று உள்வாங்குகிறாங்க. இது எப்பேற்பட்ட ஆபத்தான ஒரு செய்தி. எவ்வளவு பெரிய வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல சமூகங்கள், எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன் குழந்தைய கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா காம்படிட்டிவா வருவானா, அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா காம்படிட்டிவா வருவானா, இந்த ஸ்கூல்ல படிச்சா 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்களா, ஏஐ டெக்னாலஜி சொல்லி கொடுப்பாங்களா, கணிப்பொறியில் மூலம் தான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கு, அந்த துறையில போக வைக்கலாமா, இன்ஜினியரிங் துறையில போக வைக்கலாமா, மருத்துவத்துறையில போக வைக்கலாமா, இங்க போனா 1 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம், 3 லட்ச ரூபா சம்பளம், டாக்டர் மாப்பிள்ளையா வேணும் என் மகளுக்கு அப்படின்றது ரெக்யர்மெண்ட் ஆயிடுச்சு, இன்ஜினியரிங் மாப்பிள்ளையா வேணும், சொந்த வீடு கார் இருக்கணும். ஸோ இவ்வளவு ரெக்யர்மெண்ட்ஸ், ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு ரெக்யர்மெண்ட்ஸ் ஒரு பொண்ணு வீட்டுல கேட்கப்படுது. ஸோ என் மகனை இந்த மாதிரி வளர்க்கணும், அந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆயிரக்கணக்கான கனவுகளோடு அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி கூட சிந்திக்காம கட்டுக்கட்டா காசை வச்சுட்டு போய் பள்ளிக்கூடத்து வாசல்ல காத்து கிடக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த தலைமுறையில, அதே சமகாலத்துல ஆட்டை திருடிட்டான், மாட்டை திருடிட்டான், அவனை வெட்டிட்டான், இவனை வெட்டிட்டான், இவனுக்கு 12 கேஸ், அவனுக்கு 13 கேஸு, கத்திய பதம் பார்க்கறது, அப்படி தீட்டுறத, கத்திய தீட்டுறத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு இவர் 56 அடி சவருன்னு அவருக்கு ஒரு பிஜிஎம் மியூசிக் எல்லாம் போட்டு இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்களை வந்து பின்தொடருகிற ஒரு தலைமுறை, தன்னுடைய மகன்கள் எப்படின்னு பாருங்க, எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. இந்த வியப்பின் சரித்திர குறியீடும்பாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஓடுகிற அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க. எப்படியாவது தங்கள் மீதான இந்த அடையாளம் அழியணும் அப்படிங்கிறதுக்காகவே வேறு வேறு பெருமைகளை கூட பேசி, அது தப்போ சரியோ, ஆனால் எனக்கு அந்த பழைய அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிற அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இதே காலத்துல கொலை குற்றவாளிக்கு ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு பிரிவு உருவாயிட்டு இருக்குது, ஒரு கூட்டம் உருவாயிட்டு இருக்குதுன்னா அது குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும் கிடையாது, எல்லா சமூகத்திலையும். மீண்டும் இதே போல ஒரு காலத்துல சில சமூகங்களுக்கு இந்த குற்ற
ட்ரைபல் ஆக்ட் இதெல்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த கிரிமினல் ஆக்ட், அதையெல்லாம் மீண்டும் புதுப்பிச்சு மீண்டும் அதற்காக பள்ளிக்கூடங்களை கட்டி மீண்டும் அதற்காக மனநல மருத்துவர்களின் மூலமாக தனி காட்டுக்குள்ள இதை சாதி அடிப்படையில் இல்ல, இந்த மாதிரி செய்யறவன் எவனா இருந்தாலும் அது எந்த சாதியா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும், வன்முறையை தனது அடையாளமாக தனது பெருமையாக கருதக்கூடிய எவனாக இருந்தாலும் தயவுதாசி பாரபட்சம் இல்லாம தூக்கி கொண்டு போய் இந்த மாதிரியான தனி காட்டுக்குள்ள அடைச்சு இன்னும் ரத்த வெறி அது எதுவா இருக்கட்டும், இதற்கு காரணம் சொல்லப்படுது கபடி முன்விரோதம், சாதி, அல்லது அந்த பையன் கூடயே படிச்ச ஒரு பெண்ணின் மீதான காதல், பின்புலனாக 1000 காரணங்கள் சொல்லப்படுது. காரணங்கள் எதுவாக இருக்கு, ஆனால் இந்த நடந்த நிகழ்வு என்பது யாராலையாவது ஜீரணிச்சுக்க முடியுதா? அவன் அந்த பையன், அந்த வெட்டுப்பட்ட பையனுடைய மாமா பேசுறார், நாங்க கீழே சின்ன சாதிக்காரவங்க, அதனால ஒருவேளை அந்த பொண்ணை காதலிச்சிருந்தா இவ்வளவு நாள் எங்களை விட்டுருப்பாங்களா? அதெல்லாம் சும்மா, இது சாதிதான், இந்த சாதிக்காரன் கபடியில போய் விளையாண்டு எங்க முன்னாடி நீ வந்து கை கால் ஆட்டிய, இந்த கை தானே எங்களை வந்து இது பண்ணதுன்னு தான் விரலை வெட்டி இருக்கிறாங்க. எங்க எந்த சமூகத்துல வாழ்றோங்கிறதே பெரிய அவமானமா. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கு 8 கோடி பேர் 10 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலருடைய இந்த நிகழ்வுகள், நடவடிக்கைகள், அவருடைய குணாதிசயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே தலைகுனிய வைக்கும். சாதியை ஒழிக்கிறோம் நாங்க, அது இதுன்னு சொல்லி நாங்கள் இதற்காகத்தான் புதிய முச்சி திருநெல்வேலியில் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி என்னையே வந்து விசாரிக்கணும். ஏன்னா ஒரு 17 வயசு பையன் அருவாள் எடுக்கிறான்னா அது யதார்த்தமான தற்காலிகமான கோபத்தால் அல்ல, 3 நாட்கள் நோட்டம்றான், 3 மாச கோபத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா இது கடத்தப்படுது. இவர்கள் இப்படியாக உருவாகணும்னு சிலருடைய திட்டம் இதுக்குள்ள இருக்கு. பெற்றோர்கள் தயவு செய்து தன் மகன் இந்த ஜாதி அடையாளத்தோடு சுத்துறான், ஜாதிய பெருமை பேசிட்டு சுத்துறானா எந்த சமூகம் கிடையாது, தயவு செய்து அவனை தட்டி வை. காவல்துறை, உளவுத்துறை, அரசாங்கம் இதன் மீது குளிர்காயறதை விட்டுட்டு இந்த பைக்ல தொழில் தேடி பெங்களூர்ல பார்க்க முடியுது, சென்னையில பார்க்க முடியுது, கோயம்புத்தூர்ல பார்க்க முடியுது, தென் மாவட்டத்துல இருந்து இங்க வரக்கூடிய அந்த வேலைக்கு வரக்கூடிய அவருடைய வண்டியில இவர் இவரு அப்படின்னு அந்த நிறங்களில் வசனங்களோடு அந்த சாதி அடையாளங்கள் உருவங்களை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, கயிறு கட்டிக்கிறது, அத வீடியோ எடுத்து போடுறது, என்ஜாய் பண்றது, அதுக்கு ஒரு பிஜிஎம் வைக்கிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்களாம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், உடல் பயிற்சி செய்யணும். இந்த வீடியோக்கள் எல்லாம் 100 லைக் 200 லைக் 1000 வியூஸ் 2000 வியூஸ் தாண்டது கடினம். ஆனால் இவர் யார் தெரியுமா? அருவாள் எடுத்துட்டா அவர் வகையரா, இவர் வகையரா, இவர் வழியில் அவர் வழியில், ஏதோ ஒரு பெரிய தேச விடுதலைக்காக போராடியவர்களை போல அவர்களை படத்தை போட்டுட்டு இவர் வழியில் அவர் வழியில். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 10,000 லைக்ஸ், 12,000 லைக்ஸ், 1 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ், 10 லட்சம் 20 லட்சம் பேர் பார்க்கிறாங்கன்னா, லைக் பண்றாங்கன்னா, கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா ஆண் பெண் எல்லாம் கிடையாது, அந்த சாதியினுடைய அடையாளத்தை போட்டுட்டு அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தை நோக்கும் பொழுது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. தயவு செய்து இளைஞர்கள் படிக்கிற வேலையை பாருங்க, திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த சிறை சென்றவர்களுடைய அனுபவம் தோற்றமா பார்க்கும் பொழுது சினிமேட்டிக்கா இருக்கும், ஹீரோயிசமா இருக்கும். ஆனா அவங்க அடி வாங்கும் பொழுது, கைகால் உடைக்கப்படும் பொழுது, அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு 1000 500 அந்த வக்கீலோட காலில் விழுந்து தயவு செஞ்சு கெஞ்சி கூத்தாடி விழுறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி நான் ஒரு புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுக்கலான் இருக்கேன், உங்க பையன் வந்து பெருமையா இருக்கு, உங்க பையனை பார்க்கும்போது எங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு போய் அவங்களுடைய வரலாறு சொல்லி உங்க பெற்றோர்கிட்ட கேளுங்க, உங்க ஊர்ல கேளுங்க. காரி துப்புவாங்க, கண்ணீர் ரத்தமா ஓடும். அவன் வெட்டுனப்ப வெட்டு வாங்கினவனுக்கு விழுந்த ரத்தத்தை விட அவனுக்காக உழைச்சு 100 நாள் வேலைக்கு போய், கம்ப்யூட்டர்ல வேலைக்கு போய், கடைகள்ல வேலைக்கு போய் 5000 10,000 சம்பளத்தை கொண்டு வந்து அண்ணனுடைய ஜாமீனுக்காக கொடுக்கக்கூடிய அக்கா தங்கச்சி இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு கெத்தா காலர் தூக்கிட்டு வண்டியில சாதி அடையாளத்தோடு நான் சாதியை காப்பாற்ற போறேன், என்னமோ கள போராளிங்கிறாங்க பேரு. ஒரு களமும் வேண்டாம், ஒரு போராட்டமும் வேண்டாம். அவர் வேலையை பார்க்கக்கூடிய தலைமுறை உருவாயிடுச்சு. காலம் மாறுது, கொஞ்சமாவது மாறுங்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு ஏன் இவ்வளவு ஓர வஞ்சனையோடு இவ்வளவு வக்கரத்தோடு அவர்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது வந்து அது வந்து அப்படியே பரவும். பாக்குறதுக்கு எண்ணிக்கையில் ஒரு சமூகத்தினுடைய பின்னணி கொண்டவர்கள் குற்றம் செய்யறதாக தோன்றினாலும் கூட இது எல்லா சமூகத்திலிருந்தும் அப்படியே பரவுது. இது எல்லா சமூகத்தும் இப்ப வந்து வீர பரம்பரைன்னு எழுதாத சாதியே கிடையாது. நாங்கெல்லாம் இந்த வம்சம் அந்த வம்சம், நாங்கெல்லாம் வாள் எடுத்தா விட்டாம வைக்க மாட்டோம், ரத்த ருசி பார்க்காம வைக்க மாட்டோம்னு பாடல்களை போட்டுட்டு கொண்டாடாத கூத்தடிக்காத சமூகமே கிடையாது, சாதிய பின்புலனே கிடையாது. சோ எல்லாருமே இதை நோக்கி போறதுங்கிறது எத்தனை 100 ஆண்டு காலம்
இந்த வளர்ந்து வந்த சமூகத்தை காலை பிடிச்சி பின்னால தரதரன்னு இழுத்து போடுறாங்கிறத தமிழ்நாடு அரசு உளவுத்துறை என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஏன் வேணும்னே இதை விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு தெரியல. அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அந்த யுக்ரைனை போல ஒரு போர் வரட்டும், உள்நாட்டு போர் வரட்டும், உள் சமூக சண்டை வரட்டும், 90களை போல மீண்டும் தென் மாவட்டத்துல கலவரம் நடக்கட்டும். ஏதோ இந்த அமைதிப்படை படத்துல சத்யராஜ் சொல்லுவார்ல, சண்டை வந்தா பழசெல்லாம் மறந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி, சண்டை வந்தா எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு இவங்க ஒரு பதட்டத்திலேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, தயவு செய்து அந்த கொடூரமான அந்த கோரமான ஆசைகளை விடுங்க. உங்க குடும்பத்திலையும் பிள்ளைகள் இருக்குது, இன்னைக்கு இங்க இருக்குது, நீங்க செக்யூரா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா உங்க குடும்பத்தை நோக்கி அமைச்சருடைய மகனுக்கோ, சட்டமன்ற உறுப்பினருடைய மகனுக்கோ, ஏன் முதல்வருடைய மகனுக்கோ கூட இந்த ஆபத்தான சூழல் ஏற்படலாம். இது கிராமத்துலதான் அங்கொன்னு இங்கொன்னு நடக்குது, டெய்லி செய்தி வருது, ஒரு நாள் 2 நாள். இந்த தன்மை ரொம்ப ஆபத்தானது. இது ஒரு நாள் செய்தி அல்ல, பல 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு மறக்கடித்து செப்பனிடப்பட்ட மோசமான பாதை. அதை நோக்கி மீண்டும் இந்த தலைமுறை போகுதுன்னா எல்லாருக்கும் உயிர் தான், எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்கு, இழப்புனா எல்லாருக்கும் இழப்பு தான், அது எங்கு நடந்தாலும் இழப்பு தான். இதை தயவு செய்து கண்கொண்டு இதை கவனம் கொண்டு இனியும் தமிழக அரசு விழிக்கணும். இதைத்தான் புதிய முயற்சி தொடர்ந்து வலியுறுத்து. இதில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இதில் எந்த விதமான அந்த அமைச்சர் தலையீடு, அவன் தலையீடு, இவன் தலையீடு, அந்த அதிகாரிகள் தலையீடுலாம் பார்க்கக்கூடாது. அங்கங்கே தட்டி வைக்கணும். குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை பெரிய பொறுப்புகள்ல தென் மாவட்டங்கள்ல போடக்கூடாது. ஸோ இதையெல்லாம் ஏன் மாறி மாறி வைக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு அட்டென்ஷனுக்காக கிடையாது, எச்சரிக்கிறோம். இதை பார்த்தவர்கள்ங்கிறதுனால இதனுடைய இழப்பு எவ்வளவு மோசமானது, இதனுடைய தாக்கம் எவ்வளவு ஆபத்தானது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறை இழுத்து கொண்டு போய் போட்டுரும். அதை தாங்காது. இலைமறை காயாக ஒரு புறம், ஒரு தலைமுறையே, ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இதுதான் பாதைன்னு முடிவு பண்ணி போய் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. போதை ஒரு புறம், வன்முறை சிந்தனை ஒரு புறம், கண்ணுக்கு தலை தெரியாத சாதி போதை ஒரு புறம், ஒட்டுமொத்தமாக அவர்களை சீரழிச்சு அவர்கள் மூலமாக அவர்களால் தாக்கப்படுகிற அந்த அவர்களுடைய இளைஞர்கள் அவர்கள் அழிஞ்சு அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு, இவர்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு, அந்த கிராமம் ஒரு குற்றப்பின்னணி உள்ள கிராமமாக, அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அந்த சமூகமே ஒரு குற்றப்பின்னணி உள்ள சமூகமாக அடையாளம் காணப்பட்டு, இது எவ்வளவு பெரிய உளவியல் சிக்கலை விரைச்சிரும். திரும்பி பார்க்கும் பொழுது இதை சரி செய்யவே முடியாத ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடும். ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இதை கையாளும். இன்னொரு முறை இன்னொரு இடத்துல படிக்கிற பசங்களுக்கும் சண்டை, அருவாலை எடுத்து தாக்கிக்கிட்டாங்க, கொலை செய்ய முயற்சி அப்படிங்கிற செய்தியெல்லாம் தமிழ்நாட்டில் இனி ஒரு செய்தி வந்துச்சுனாலே ஏதோ திட்டமிட்டே இது நடக்கட்டும்னு இந்த அரசு வேடிக்கை பார்க்குதுன்னு தான் எல்லோராலையும் புரிஞ்சு கொள்ளப்படும். அதற்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் நாங்கள் எச்சரிக்கிறோம்.